ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பெரியவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 978 ஆரம்பிக்கிறது. பக்தி துவைத்தம் கூறும் அத்வைத ஆச்சாரியர். அடுத்த ஸ்லோகத்தில், அதாவது ஷட்பதியில் 3வது ஸ்லோகத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியர். சத்யபி பேதாபகமே நாததவாகம் ந மாமகி நஸ்துவம் சாமுத்ரோ ஹி தரங்கः கிருஷ்ண சமுத்ரோ ந தாரங்கः. பேத அபகமே என்று சேர்ந்து வரும்போது பேதாகமே என்றாகிறது. அபகமம் என்றால் போய்விடுவது, நீங்குவது என்ற அர்த்தம். கமம் கமனம் என்றால் வருவது, சேர்வது. இதற்கு எதிர்ச்சொல் அபகமம். பேத அபகமே என்றால் பேதம் நீங்கிவிட்ட நிலையிலே என்ற அர்த்தம். என்ன பேதம்? இப்பொழுது பரமாத்மா என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு வேறாக ஜீவாத்மா என்று இன்னொன்று இருக்கிறது என்றுதானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறு வேறு என்று, அதாவது அவை பேதமானவை என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் சம்சார நாடகமே நடக்கிறது. இரண்டும் வேறு இல்லை, ஒன்றுதான், கொஞ்சம் கூட பேதமே இல்லை என்று சொல்வதுதான் அத்வைதம். ஆச்சாரியால் நிலைநாட்டின சித்தாந்தம் அதுதான். ஜீவ பிரம்ம அபேத யோகம் என்றே அதை சொல்வார்கள். இந்த பேதம் போன நிலையை தான் பேதாபகமே என்றார். அதாவது அதுதான் சத்தியமான, எக்காலும் மாறாத ஆனந்தமான மோட்சம் எனப்படும் நிலை. இதுதான் பரமசத்தியம் என்றாலும் கூட, சத்யபி அபி என்றாலும் கூட, இப்போது கிளாஸ் போட்டுவிட்டால் இதற்கு மாறாக வித்தியாசமாக இன்னொரு அபிப்பிராயம் வரப்போகிறது என்றர்த்தம். பகவானே, நீ நானும் வேறாக இருக்கிற பேதம் போய்விட்டாலும் கூட என்று ஆரம்பிக்கிறார். அத்வைத பிரதிஷ்டாபன ஆச்சாரியே என்றே ஸ்தோத்திரம் செய்யப்படுகிற பகவத்பாதால் அபேத அத்வைதத்துக்கு துளி கூட மாறாக வித்தியாசமாக இன்னொன்றை சொல்லக்கூடாதே, இங்கே என்ன இப்படி இருந்தாலும் கூட என்று அபி போடுகிறார் என்று பார்த்தால், இங்கே அவர் பக்தராக பேசுகிறார். ஞானியாக அத்வைதத்தை சொன்னார். ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி தமது பாஷ்யங்களிலும் மற்ற ஞான கிரந்தங்களிலும் சொன்னார். தீர்மானமாக ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டில்லை, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், ஜீவனும் அந்த பிரம்மம்தான், இந்த லோகமெல்லாம் வெறும் மாயைதான் என்று திரும்ப திரும்ப சொன்னார். ஆனால் இப்படி அவர் சொன்னார் என்பதாலேயே சொல்கிறவர் அதை கேட்க வேண்டியவர்கள் என்றெல்லாம் ஏதோ பேதம் இருக்கிற மாதிரி இருக்கிறது. எல்லாம் பிரம்மம், லோகம், மாயை என்று விட்டால் யாருக்கு யார் என்னத்தை உபதேசிப்பது? சங்கர பகவத்பாதாளுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. காரியமில்லாமல் எல்லாம் தானாக அடங்கி போன நிலையில் அத்வைதம் சித்திக்கிறது. அங்கே ஜீவ பிரம்ம பேதமே இல்லை, பேத அபகமம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த பிரம்மமே தான் மாயாசக்தியால் தன்னை இத்தனை ஜீவ ஜந்துக்களைப் போலவும் ஜகத்தை போலவும் காட்டி இந்த காரிய பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரிய பிரபஞ்சம் இறுதியான சத்தியம் இல்லை, அதற்கு ஆதாரம் காரியமில்லாத பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தோடு ஒன்றிவிடுவதுதான் நிரந்தர சத்தியமான நிலை. எல்லாம் சரிதான், ஆனால் நிரந்தர சத்தியமாக இல்லாவிட்டாலும் தற்காலிகமாக இந்த லோகத்தை நாம் நிஜம் என்று நினைக்கிற வரையில் அதுவும் ரொம்பவும் நிஜம் மாதிரி தானே இருந்து கொண்டிருக்கிறது. பரம சத்தியத்தில் கரைந்து ஒரு ஞானி நிர்விகல்ப சமாதியில் பிரம்மமாக இருந்தாலும் கூட அந்த பிரம்மமே இந்த காரிய பிரபஞ்சத்தை நடத்துவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற ஈஸ்வர நிலையிலே வந்து அந்த ஞானியையும், அப்பா உனக்கு சாரத்தில் எல்லாம் ஒன்றாக தெரிந்தாலும் விவகாரத்தில் வேறு வேறு மாதிரி இருப்பதையும் நீ கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி கவனித்து இந்த லோகத்துக்கு நல்லது பண்ணு, இதற்கு உபதேசம் பண்ணு என்ற ஞானியையும் தன்னிலமே இல்லாத பரோபகார கர்மாவில் தள்ளிக்கொண்டுதானே இருக்கிறது. இந்த நிலையில் இருந்து கொண்டேதானே அத்வைத சுரூபமான ஆச்சாரியாலும் உபதேசத்தை கேட்பதற்காக தமக்கு அந்நியமாக இன்னொருத்தர் இருப்பது போல தோன்றும் விவகார தசையை ஒப்புக்கொண்ட மாதிரி நிறைய எழுதியும் பேசியும் வாதம் செய்தும் தேசமெல்லாம் சுற்றியும் உபதேசம் பண்ணினார். அந்த நிலையில் சகல காரியத்துக்கும் ஆதார சக்தியாக இருக்கப்பட்ட ஈஸ்வரனை பக்தி பண்ணினார். காரியமில்லாத பிரம்மத்தோடு சாட்சாத் பிரம்மமாகவே அத்வைதமாக இருக்கிறவர் காரியம் என்று வந்தபோது ஈஸ்வரன் என்ற மகாசக்தியின் லவவேசம்தான் தாம் என்று அடங்கியிருந்து காட்டினார். காரியமற்ற நிலையில் ஜீவனை தானாகவே ஆக்கிக் கொள்ளுகிறவன் காரிய லோகத்தில்
தான் மட்டும் சர்வசக்தனாக இருந்து கொண்டு அந்த சக்தியில் துளி துளிதான் ஜீவர்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். இப்படித்தான் ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார். அதனால்தான் பிரம்மத்தோடு பிரம்மமாக இருந்தவரே காரியம் என்று வருகிற போது உள்ளூர பகவத்பாதாளுக்கு தாம் காரியமில்லாத வஸ்து என்ற அனுபவம் சதா இருந்து கொண்டிருந்தாலும் இப்படி ஒரு வேஷம் போட்டு நடிக்கிற போது ஈஸ்வரனும் ரொம்பவும் அடங்கி பரம வினயமாக இருந்து காண்பித்தார். இந்த ஆங்கிளில் இருந்துதான் ஷட்பதியில் 3வது ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறார். ஜீவன் பிரம்மம் என்ற பேதம் அடிபட்டு போன உயர்ந்த ஞான அனுபவ நிலையிலே இருப்பதெல்லாம் ஒரே சத்து வஸ்துதான் என்றாலும் லோகதசையில் இருக்கிறவரை ஞானானுபவம் வருகிறவரை ஆள்கிறவனாக மகாசக்தனாக ஈஸ்வரன் என்ற ஒருவனும் அவனுக்கு வேறு மாதிரி ஆளப்படுவர்களான அல்பசக்தர்களாக அநேக ஜீவர்களும் தோன்றத்தான் செய்கிறார்கள். இதே ஸ்திதியில் நானும் ஈஸ்வரனும் ஒன்று என்று இந்த அல்பசக்தன் அந்த சர்வசக்தனோடு அபேதம் கொண்டாடி கொண்டால் தப்பு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.